ஏற்பாட்டு காலத்தில் இருக்கும் ஆசரிப்பு கூடாரத்தின் வழியாக தேவன் தம்முடைய அன்பை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு பனிமுட்டுக்களும் அவரையும் அவருடைய அன்பையுமே வெளிப்படுத்தியது. மனிதனின் ரட்சிப்பிற்காக அவர் செய்த ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசரிப்பு கூடாரம் வெளிப்படுத்தியது. பலிபீடம் அவர் மனிதனுக்காக தன்னுடைய ஜீவனையே தியாக பலியாக ஒப்பு கொடுத்தார் என்பதையும் நாமும் சுயத்திற்காக மரிக்க வேண்டும் என்பதையும் வெளிப்படுத்தியது. தண்ணீர் தொட்டி அவருடைய உயிர்த்தெழுதலையும் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்களும் அவரை போல் உயிர்த்தெழுந்திருப்பார்கள் என்பதையும் வெளிப்படுத்தியது. தேவ சமூகத்து அப்பம் அவருடைய முன்மாதிரியான வாழ்க்கையையும் அவரை போல நாமும் முன்மாதிரியான வாழ்க்கையையே வாழ வேண்டும் என்பதையும் வெளிப்படுத்தியது. குத்து விளக்கு அவருடைய ஊழியத்தையும், அதாவது மனிதர்களிடத்திலிருந்து சேவையை பெற்றுக்கொள்ள அல்ல, அவர்களுக்கு சேவை செய்ய அவர் வந்ததாகவும் அவரை போல நாமும் சேவை செய்ய வேண்டும் என்பதையும் வெளிப்படுத்தியது. தூபபீடம் அவர் நமக்காக பரிந்து பேசுகிறதையும் நாமும் அவரை போல பிறருடைய நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்பதையும் வெளிப்படுத்தியது. உடன்படிக்கை பெட்டியில் இருக்கும் 10 கற்பனைகள் தேவனுடைய குணத்தையும் இந்த குணங்கள் தான் நம்மிடமும் காணப்பட வேண்டும் என்பதையும், இல்லாவிட்டால் அதை வைத்துதான் இறுதியாக அவர் நியாயம் தீர்க்க போகிறார் என்பதையும் வெளிப்படுத்தியது. இப்படியெல்லாம் அவர் காட்டின அன்பிற்கு பரிசாக வெறுப்பும் பகையும் உதாசீனப்படுத்துதலுமே அவருக்கு பரிசாக கிடைத்தது. ஆனாலும் இவைகளால் தேவனுடைய அன்பை குறைக்க முடியவில்லை. ஆகையால் நாமும் அவருடைய அன்பை வெளிப்படுத்தும் போது இது போன்ற பதிலே நமக்கும் பரிசாக கிடைக்கலாம். ஒரு பாவமும் அறியாத அவருக்கே இந்த பரிசுகள் என்றால் நாம் எம்மாத்திரம்? இன்றைக்கு நடமாடும் ஆசரிப்பு கூடாரம் நீங்களும் நானும் தான். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தும் தியாகமும் முன்மாதிரியான வாழ்க்கையும் சேவை மனப்பான்மையும் பிறரை குறித்த பாரங்கள் மாத்திரமே நம்மிடமும் காணப்பட வேண்டும். நம்முடைய வயதோ சூழலோ எதுவுமே நாம் சாக்கு போக்காக சொல்ல முடியாது. இந்நாள் வரை நாம் இந்த குணங்களை வெளிப்படுத்தாமல் இருந்திருக்கலாம். இன்றையிலிருந்து அவைகளை நாம் வெளிப்படுத்த ஆரம்பிப்போம். ஏனென்றால் நம்முடைய தேவன் மாறாதவர்.